வணக்கம் நட்பூக்களே, நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். காதல் அழகிய பிழை. அத்தியாயம் 7. ஏதோ தப்பான இடத்தில் வந்து மாட்டியிருக்கிறோம். அப்பொழுதுதான் அவள் மூளைக்கு அது உரைக்க, அதற்குள் அவன் அவளை தூக்கி கொண்டு படுக்கை அறைக்குள் நுழைந்திருந்தான். ஐயோ! கத்த வாயெடுத்தவளின் இதழ்களை அவனது வலிமையான உதடுகள் சிறை செய்திருந்தது. பொதுவாக அவன் யாரையும் முத்தமிட மாட்டாள். ஆனால் இன்று என்ன தோன்றியதோ தெரியவில்லை, அந்த மங்கையின் இதழ்களை கவ்விக்கொண்டான். காமத்தில் அனைத்து கலைகளையும் கற்று உச்சம் தொட்டு வந்தவனுக்கு அந்த இதழ் முத்தம் மட்டும் புதிது. பெண்ணவளின் இதழ்களுக்குள் மூழ்கி போனவனுக்கு அந்த முத்தத்தின் சுவை பிடித்திருந்தது போலும். முரட்டுத்தனமாக முத்தமிட்டான். மயூரிக்கோ பேரதிர்ச்சி. கத்தவும் முடியவில்லை. அவனை விளக்க கைகளை உயர்த்தினாள். இரு கைகளும் போதையின் விளைவால் அந்தரத்தில் ஆடியது. கடவுளே! மனம் அறற்ற விழிகளோ கண்ணீரை பொழிந்தது. அவனுக்கு எதுவும் உரைக்கவில்லை. ஒருமுறை அவள் கண்களை பார்த்திருந்தால் விலகியிருப்பானோ என்னவோ. அவனுக்கு பெண்களை கட்டாயப்படுத்தி பழக்கமில்லை. தானாக வரும் பெண்களுடன் மட்டும்தான் சல்லாபிப்பான். ஏனோ புதிதாக ஒரு பெண்ணை உணருவது போல் அவனுக்குள் அப்படியொரு வேகம். அவனது கைகள் பெண்ணவளின் மேனியில் சுதந்திரமாய் அலைப்பாய்ந்தது. அவள் உடலெங்கும் அருவெறுப்பு. மனமோ கத்தக்கூட முடியாமல் உள்ளுக்குள் கதறி துடித்து ஓலமிட்டு ஆரம்பித்தது. அவளது ஆடையை அவன் முழுதாக களைந்த போது அவள் உடல் தூக்கி போட்டது. போதையின் விளைவாய் கண்கள் செருகினாலும் தன் கற்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நினைவில் பலம் கொண்ட மட்டும் அவனை எதிர்த்தாள். அவன் நினைத்து கொண்டான், பயப்படுகிறாள் என்று. வேறு ஏதாவது ஒரு பெண் இப்படி செய்திருந்தால் தூக்கி எறிந்துவிட்டு போயிருப்பான். ஏனோ இவளை கடிந்து பேச மனம் வரவில்லை. காதோரம் குனிந்தவன், ரிலாக்ஸ் பேபி, ஐ வில் டேக் கேர் என்றான் மென்மையாக. இவன் எதை சொல்கிறான்? அவள் மனம் பதறியது. அவள் அதிர்ந்து விழித்த நொடியில் அவன் தன் தடைகளை களைந்து அவளுக்கு ஆடையாக மாறிவிட்டான். எங்கெங்கோ அவன் கரங்கள் மேய்ந்தன. கரங்கள் சென்ற வழி இதழ்களும் பயணிக்க அவளுக்குள் பெருநடுக்கம். தாம்பத்தியம் என்றால் என்ன என்பதை பற்றி அவள் செவி வழியாக கூட கேள்விப்பட்டதில்லை. அப்படிப்பட்டவளுக்கு அவன் தொட்ட ஒவ்வொரு தொடுகையும் அமிலத்தை அள்ளி வீசியதைப் போல் எரிந்தது. அதோடு அவன் இதழ்கள் மேய்ந்த இடங்கள். ஐயோ! அவள் மனம் அவமானத்தில் கூனி குறுகி போனது. என்ன முயன்றும் அவளால் அவனை விலக்க முடியவில்லை. மதுவின் போதையில் மயங்கியிருந்த உடல் ஒத்துழைக்க மறுத்தது. கண்கள் மட்டும் விடாப்பிடியாய் கண்ணீரை பொழிந்தது. பெண்ணவளின் மேனியை அணு அணுவாய் கொண்டாடினான் அவன். இப்படியெல்லாம் அவன் எந்த பெண்ணையும் கொண்டாடியது இல்லை. ஆனால் இவளிடம் ஏதோ மாயம்தான் இருக்கிறது, அவன் மனம் எண்ணிக்கொண்டது. அவளுக்கோ நிற்காமல் கண்ணீர் வழிந்தது. எப்படியோ தட்டு தடுமாறி சக்தியை திரட்டியவள், வேண்டாம், நடுங்கும் குரலில் பலவீனமாய் மறுத்தாள். அவன் எங்கே அதை கேட்டான்? அதை கேட்கும் நிலையையெல்லாம் அவன் தாண்டியிருந்தான். ப்ளீஸ் பேபி, வேண்டாம்னு மட்டும் சொல்லாதே. பணம் கூட அதிகமாக வாங்கிக்கோ. அவன் பேசிய பேச்சு. ஐயோ! அவளுக்கு செத்து விடலாம் போல் தோன்றியது. கதறி அழக்கூட அவளால் முடியவில்லை. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, ப்ளீஸ். தடுமாறி குழறலாய் அவள் கூற, அதிர்ந்து நிமிர்ந்தவன் அப்பொழுதுதான் அவள் கண்ணீரை கவனித்தான். அவனுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சிதான். இருந்தும் உணர்வுகள் அவன் மூளையை மழுங்கடிக்க, பெண்ணவளின் கண்ணீரை புறக்கணித்தவனாய் முழு மூச்சோடு அவளுடன் கலந்தான். உணர்வுகளுக்கு அடிமையாகியிருந்தான் என்பதை விட தன் ஆளுகைக்கு கீழ்ப்படுத்திருந்த பெண்ணவளின் மேல் தோன்றிய மோகம், இனம் புரியாத உணர்வு, ஏனென்றே தெரியாமல் இதயம் முழுவதும் சுகமாய் பரவிய குறுகுறுப்பு அவனை விலக விடவில்லை. அனைத்திற்கும் மேல் அவளது கண்கள். அவளது கண்களில் தோன்றிய ஏதோ ஒரு உணர்வு அவனை விலக விடவில்லை. அவளை விட்டு விலகு, மனம் கட்டளையிட்டாலும் உணர்வுகளுக்கு அடிமையாகியிருந்த உடலோ அவள் வேண்டும் என்று மிருகத்தனமாய் எண்ணியது. முழுதாக அவளுக்கு நெருக்கமாக மாறியவனுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி. அவன் அறிந்தவரை அவனுடன் இருந்த எந்த பெண்ணுமே கன்னிப்பெண் இல்லை. ஆனால் இவள், அவளது மேனியில் அவன் உணர்ந்த உணர்வு. அவள் கன்னிப்பெண் என்று அடித்து கூற, பெண்களை முழுதாய் அறிந்திருந்தவனுக்கு தன் ஆளுகையின் கீழ் படுத்திருந்த காரிகையின் உடல்மொழி உணர்த்திய செய்தியும் புரிந்தது. அவன் ஒரு கணம் தன் இயக்கத்தை நிறுத்தி அவள் முகம் நோக்கினான். 18 வயது பாவையவளால் ஆணவன் கொடுத்த வலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கண்களிலிருந்து கண்ணீர் சரசரவென்று பெருக, அவன் கொடுத்த வலியை இதழ்களை அழுந்த கடித்து பொறுத்து கொண்டிருந்தாள். அவள் கடித்ததில் இதழ்கள் காயமாகி இரத்தம் கசிந்தது. என்ன காரியம் செய்கிறாய் யுகேன்? அவன் மனம் கடுமையாய் கேள்வி கேட்டது. இருந்தாலும் அதையெல்லாம் கேட்டு அவளை விட்டு விலகும் நிலையில் அவன் இல்லை. ஐம் சாரி பேபி, உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு தெரியுது. ஆனாலும் என்னால் முடியல, சாரி. மன்னிப்பு வேண்டியவன் தன் தேடலை தொடர,
விழிகள் மூடி படுத்திருந்தவளின் விழியோரம் கண்ணீர் மட்டும் கசிந்தது. அவள் உடல் எந்த எதிர்ப்பையும் காட்டவில்லை. இனி எதிர்த்து என்ன பயன் என்று நினைத்தாளோ என்னவோ. அமைதியாய் படுத்திருந்தாள். மூர்க்கத்தனமாய் அவளை ஆண்டு விலகி படுத்தவனின் ஒவ்வொரு அணுவிலும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மட்டுமே. இப்படியொரு நிறைவை அவன் எந்த பெண்ணிடமுமே உணர்ந்ததில்லை. நெற்றி பொட்டில் முத்தம் பதித்து அவன் விலகி படுக்க அவளோ சுயநினைவை இழந்து மயக்கத்திற்கு போகியிருந்தாள். உணர்வுகளை கொட்டி கவிழ்த்தவனுக்கு பிறகுதான் பெண்ணவளின் நிலை புரிந்தது. நெற்றியிலேயே ஓங்கி அறைந்து கொண்டான். என்ன காரியம் செய்திருக்கிறாய் யுகேன்? அவன் மனசாட்சி கேட்ட கேள்விக்கு அவனிடம் பதிலில்லை. கேவலம் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறோமே. அவன் மேலே அவனுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் பெருக அவனால் அவனை மன்னிக்க முடியும் என்று தோன்றவே இல்லை. ஓய்ந்து போய் வாடிய மலராய் படுத்திருந்த பெண்ணவளை பார்த்தான். சற்று முன் போதை தந்த அவளது செழுமையான மேனி இப்பொழுது நடுக்கத்தை தந்தது. அவசரமாய் போர்வையை எடுத்து போர்த்து விட்டான். இவளுக்கு என்ன பதில் சொல்வாய்? மனமோ சாட்டையாய் கேள்வி கேட்டது. அவனால் யோசிக்க முடியவில்லை. தவறு செய்து விட்டோம். குற்ற உணர்வு பெருக அழுத்தம். மனம் முழுவதும் அழுத்தம். இதயமே வெடித்து சிதறுவது போல் இருந்தது. என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே மொபைலில் தொடர்பு கொண்ட பெண்ணிற்கு அழைத்தவன் வழக்கமாக சந்திக்கும் பங்களாவிற்கு வர சொன்னான். அடித்து பிடித்து கொண்டு அந்த பெண்ணும் ஓடி வர, என்ன செய்வாயோ தெரியாது. இந்த பெண் கண் விழிச்சதும் பத்திரமா அவ வீட்டில் சேர்த்துடு. கத்தை பணத்தை அள்ளி அந்த பெண்ணின் கையில் திணித்துவிட்டு வெளியேறிவிட்டான். கிட்டத்தட்ட கோழை போல் ஓடினான். தவறு செய்து விட்டோம். அதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று அவன் யோசிக்கவில்லை. மனம் முழுவதும் இருந்த அழுத்தம். அதைவிட அந்த பெண்ணை பார்க்க பார்க்க பெருகிய குற்ற உணர்வு. அதனால்தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே அனைத்தையும் செய்துவிட்டு வந்துவிட்டான். அனைத்தையும் கூறி முடித்தாள் மயூரி. அப்பொழுது அவள் போதை மயக்கத்தில் இருந்ததால் யுகேந்திரனின் முகம் சரிவர அவளுக்கு ஞாபகத்தில் இல்லை. அதனால்தான் 5 வருடங்களுக்கு பிறகு அவனை நேரில் கண்ட போதும் கூட எந்த நினைவும் இல்லாதவளாய் பழகினாள். அந்த பொறுக்கிக்கிட்ட நான் அவ்வளவு கெஞ்சினேன் யுகேன். ஒரு முறை என் கண்ணை பார்த்திருந்தால் போதும். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவன் எனக்கு இன்னும் அதிகமாக பணம் கொடுக்குறேன்னு சொன்னான். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே ஒவ்வொரு அணுவும் அவமானத்தில் கூனி குறுகி போயிடுச்சு. அவளையும் அறியாமல் அவள் அவனை யுகேன் என்று அழைத்து பேச ஆரம்பித்திருந்தாள். அப்போ எனக்கு வெறும் 18 வயசுதான். செக்ஸ்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அவன் தொட்ட தொடுகை இதோ இப்போ நினைச்சால் கூட அருவெறுப்பா இருக்குது. இந்த ஜென்மத்தில் அந்த விஷயத்தை என்னால் மறக்க முடியும்னு தோணலை யுகேன். கூறி முடித்தவளுக்கு நிற்காமல் கண்ணீர் வழிந்தது. யுகேந்திரனின் நிலையோ சொல்ல வேண்டியதில்லை. அப்பேற்பட்ட மாபாதகத்தை பண்ணியவன் அவன் அல்லவா? அப்பொழுது தவறாக தெரியாத ஒரு விஷயம் இப்பொழுது பெண்ணவளின் வாயால் கேட்கும்போது குற்ற உணர்வில் மனம் கூனி குறுகி போனது. எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவனால் அவளுக்கு சமாதானம் கூற முடியுமாம்? அவனால் அவள் முகத்தை ஏறிட்டு பார்க்கவே முடியவில்லை. விருட்டென்று எழுந்து அறைக்குள் சென்று விட்டான். அவன் மாற்றத்தை கவனிக்கும் நிலையிலெல்லாம் அவள் இல்லை. தனக்குள் மருகி கரைந்து கொண்டிருந்தாள். அறையின் பால்கனியில் சென்று நின்றவனுக்கு மனமெல்லாம் வலித்தது. கொட்டி தீர்த்த மழை அவன் மேலும் விழுந்து தொப்பலாய் அவனை நனைத்தது. எதையும் அவன் உணரவில்லை. அன்று செய்த பாவத்தை இன்று மழையில் கரைப்பதைப் போல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். கண்களில் கண்ணீர் பெருகி மழைத்துளிகளுடன் ஒன்றாக கலந்து ஓடியது. ஆண்மகன் அழக்கூடாது என்று யார் சொன்னார்கள்? காதலுக்காக அவன் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஆழமானது. பால்கனி தரையில் குளம் போல் கட்டிய நீரிலேயே மண்டியிட்டு கதற ஆரம்பித்தான். கைகளோ வெறி பிடித்தவனைப் போல் தன் கன்னத்தில் வேகமாக சடார் சடார் என்று அடித்து கொண்டது. அவனுக்கு தெரியும், அவன் செய்து வைத்த தவறுக்கான மன்னிப்பு எந்த ஜென்மத்திலும் கிடைக்கப் போவதில்லை. கேவலம் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அவன் செய்த ஒரு செயல் ஒரு பெண்ணின் வாழ்க்கையோடு சேர்த்து அவனது வாழ்க்கையையும் அல்லவா கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. பெண்ணவள் அனுபவித்த துயரத்திற்கு துளி கூட குறையாமல் அவனும் அதே அளவு துயரத்தை அனுபவித்தான். இன்று நேற்றல்ல, கடந்த 5 வருடங்களாக அவளுக்கு அவன் இழைத்த அநீதி அவனை தூங்க விடாமல் செய்திருந்தது. அந்த நிகழ்வுக்கு பிறகு அவனொன்றும் நிம்மதியாயெல்லாம் வாழ்ந்து விடவில்லை. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் பெண்ணவள் சிந்திய கண்ணீர் அவனை நெருப்பாய் மாறி சுட்டு கொண்டிருந்தது. இரவில் கண்மூடும் போது கூட வலிகள் சுமந்த அவள் முகம் அவன் முன் தோன்றி சாட்டையடியாய் கேள்வி கேட்டது. அந்த நினைவுகள் அவனை தூங்க விடவில்லை, வேலை செய்ய விடவில்லை, சாப்பிட விடவில்லை. அறைக்குள்ளேயே முழங்க ஆரம்பித்தான். என்ன காரணம் என்று தெரியாமலேயே தனக்குள் ஒடுங்கி போன மகனை பார்க்க பார்க்க சிவகாமி அம்மாளுக்கு வேதனையாக இருந்தது. அனுப்பொழுதும் அவனை ஆக்கிரமித்த அவளது நினைவுகள் நாளாக ஆக எந்த கணத்தில் அவனுக்குள் காதலாக உருவெடுத்தது என்று அவனுக்கே தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் அவன் அவளது நினைவுகளுடன் வாழ ஆரம்பித்தான்.
அவளது நினைவுகள் இல்லாத வாழ்க்கை தனக்கு இல்லை என்பதை அவன் தெள்ளத் தெளிவாக உணர்ந்து கொண்டான். அதன் பிறகுதான் அவன் மெல்ல மெல்ல தேறி வந்தான். ஓயாமல் அவனை இம்சித்த நினைவுகள் காதல் ரீங்காரங்களாக மாறி அவனை தாளாட்ட ஆரம்பித்தன. வலியை தனக்குள் புதைத்து கொண்டு காதலின் துணை கொண்டு ஓட ஆரம்பித்தான். முன்னைவிட அவன் கவனம் தொழிலில் அதிவேகமாக பாய்ந்தது. மனதிலிருந்த வலி, தன்மேல் இருக்கும் கோபம், இதற்கிடையில் மலர்ந்த அவனது காதல் அனைத்தையுமே அவன் தொழிலில் மீதுதான் காட்டினான். அதன் விளைவு அவனது தொழில் அசுர வளர்ச்சியடைந்தது. ஆனால் அவளை தேடிச் செல்ல வேண்டும் என்று அவன் நினைத்ததில்லை. எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவள் முன் போய் நிற்பது? இந்த எண்ணமே அவனை தடுத்தது. தன் காதல் உண்மையென்றால் அதுவே அவளை தன்னிடம் சேர்க்கட்டும் என்று அமைதியாயிருந்தான். இப்படி ஓடிக்கொண்டிருந்த நாட்களில்தான் அவள் அவன் கண்முன் வந்து நின்றாள். அதுவும் அவன்தான் தனக்கு அநீதி இழைத்தவன் என்ற விபரம் தெரியாமல். தன் காதல் தனக்குத்தான் அவன் மகிழ்ந்து போயிருந்த சமயத்தில்தான் இடியாய் வந்து இறங்கியது. அவளுக்கென்று ஒரு குடும்பம், குழந்தை இருக்கிறது என்ற செய்தி. மொத்தமாக உடைந்துதான் போனான். நொறுங்கிப்போன அவனது மனதிற்கு மயிலிறகால் சாமரம் வீசிக்கொண்டிருப்பதென்னவோ உதைதான். ஆம், தன் காதலின் ரணத்தை அவன் அந்த பிஞ்சின் அருகாமையில் தனித்து கொண்டிருந்தான். அவனுடைய காதல் ஒன்றும் ஏனைய காதலைப் போல சாதாரணமான காதல் அல்லவே. பெண்ணவளின் கண்ணீரிலும் ஆணவனின் வலியிலும் ரணம் ரணமாய் முகிழ்த்தெழுந்த காதல் அவனுடையது. ஆழமானது, மிக மிக அழுத்தமானது. ஓரளவிற்கு தன்னை தேற்றிக்கொண்டு அவன் வெளியே வந்தபோது அவளும் தன்னை ஓரளவிற்கு மீட்டெடுத்திருந்தாள். தலை கலைந்து விழிகள் சிவந்து அவனிருந்த தோற்றம் அவன் மனம் வருந்தியிருக்கிறான் என்பதை அவளுக்கு எடுத்துரைக்க அவளுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. சாரி, என் கஷ்டத்தை சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன் போல. மெல்லிய குரலில் அவள் மன்னிப்பு வேண்ட முயன்று அவளுக்கு ஒரு புன்னகையை பதிலாக தந்தான் அவன். அன்றிரவு அவர்களுக்கு அங்குதான் கழிந்தது. காலை விடியலின் போதுதான் மழை சற்றுவிட இருவரும் கிளம்பி வீட்டுக்கு வந்தனர். உதய்தான் பயந்து போயிருந்தான் போல. மயூரையும் யுகேனையும் மாறி மாறி கட்டி கொண்டான். ஒண்ணுமில்ல கண்ணா, வி ஆர் சேஃப். மயூரியை விட உதய்க்கு அதிகம் சமாதானம் கூறியது என்னவோ யுகேந்திரன் தான். மயூரிக்கு எதுவும் வித்தியாசமாக படவில்லை. ஆனால் கவனித்து கொண்டிருந்த கோதாவரிக்கும் நகுலுக்கும் ஏதோ ஒன்று வித்தியாசமாய்ப்பட்டது. யுகேந்திரன் உதயை சமாதானப்படுத்தியபடியே தன் வீட்டுக்கு எடுத்து சென்றுவிட செல்பவனின் முதுகையே நகுல் யோசனையுடன் பார்த்திருந்தான். தொடரும்.